Hello students, today's topic is treatment of consumable items. First one, heading treatment of revenue receipt. First one, treatment of subscription. Next number 2, treatment of consumable items. இதில் வந்து விளையாடுறதுக்காக வாங்குற பொருட்களை யூஸ் பண்ணும்போது அதை ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்டாக் இருந்தது, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, பழைய ப்ராடக்ட் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்க்கும் அவங்க ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறாங்க, என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறது தான் என்னது ட்ரீட்மெண்ட் ஆஃப் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ். அந்த கன்சியூமபிள் ஐட்டம்ஸோட ஹெட்டிங்கில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், மெடிசின்ஸ் அண்ட் எக்ஸெட்ராஸ். ஸோ த கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் வில் அப்பியர் ஆன், சரி இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் இல்லையா. இப்போ கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் அப்படின்றதுனால அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதுனால அந்த எக்ஸ்பென்சஸ் அதை டெபிட் சைடு அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஃபார்முலா இருக்குது. கன்சம்ஷன் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ், கரண்ட் இயரில் பர்ச்சேஸ் பண்ணுற பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, then closing stock will appear in the asset side of balance sheet. The opening stock plus purchase minus closing stock வந்து income and expenditure accountல debit sideல நம்ம வந்து apply பண்ணிப்போம். closing stock income and expenditure accountலயும் வரும், balance sheetல asset sideலயும் அந்த amount வந்து நம்ம mention பண்ணிப்போம். next இப்போ old materials வச்சிருப்பாங்க இல்லையா, அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து sales பண்ணிடுவாங்க. if there is any sale of old sports materials, stationery items, etc., that will be shown on the credit side of income and expenditure account. Sales பண்ணும்போது money comes in, so அது வந்து income, அது வந்து எங்க காமிக்கணும் அப்படின்னா credit side. debit sideல என்ன வரும், opening stock plus purchase minus closing stock. கிரெடிட் சைட் கொஸ்டின்ல சேல்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணணும், ஓல்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை கிரெடிட் சைடில் நம்ம காமிக்கிறோம். ஆர் அதர்வைஸ் அப்படி இல்லை அப்படின்னா சப்ட்ராக்டட் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் ஐட்டம்ஸ் கன்சியூம்ட் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்னு போட்டு லாஸ்ட்ல ஒரு ஆன்சர் நம்ம வெளியே போட்டு அப்ளை பண்றோம் இல்லையா, அதுல இந்த சேல்ஸை நீங்க மைனஸ் பண்ணலாம். இல்லை அது வேணாம் அப்படின்றப்ப கிரெடிட் சைடில் நம்ம டைரெக்டாக சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னு போட்டலாம். ரெண்டு மெத்தட் இருக்குது சேல்ஸுக்கு, ரெண்டில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Illustration 13. How will the following items appear in the final accounts of a sports club? Final accounts கொடுத்து கிளப்னு கொடுத்துருக்காங்க. கிளப்னால என்ன வரும், நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஓகே, particulars amount. Stock of sports materials on 1/4. So opening stock 1/4/2018 3,000. Sports materials purchased during the current year 9,000. Sale of old sports material during the current year 500. Then last one, stock of sports materials 31/3/2019 31. So closing stock 4,000. So நமக்கு formula என்ன, opening stock plus purchase minus closing stock. Sales வந்து credit side of income and expenditure accountல வரும். So opening stock 3,000, add purchases 9,000, less closing stock 4,000. Sales வந்து income and expenditure accountல credit side நம்ம apply பண்ணிடுவோம். So debit side opening stock plus purchase minus closing stock. Sales வந்து credit side. Solution. Income and expenditure account for the year ended 31st March 2019. Expenditure income. Income side by sale of old sports materials and the amount நம்ம enter பண்ணிப்போம். Debit side to sports materials consumed. First one, opening stock amount enter பண்ணிக்கிறோம் plus purchased in the current year, இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி இங்கே போட்டு less closing stock, then இதை மைனஸ் பண்ணி வர அமௌண்ட்டை அவுட்டர் காலம்ல போடணும்.
Opening stock 3000, purchase 9000 minus 4000. Opening stock 3000, purchased 9000, total 12,000. Then closing stock 4000 minus 4000, outer column 8,000. Then sale of old sports materials 500. So credit side, sale of old sports materials 500. Then listen the question. How will the following items appear in the final accounts? So final accounts ku two statements நம்ம prepare பண்றோம். First one income and expenditure account, then next one balance sheet. So income and expenditure account over, then balance sheet. Liabilities rupees, assets rupees, asset side stock of sports materials, closing stock value 4,000. That's all. Sum number 14. How will the following appear in the final accounts of Marthandam Women Cultural Association? Stock of sports material on 1/4/2018. So this is opening stock 16,000. Sports materials purchased 84,000. Stock of sports materials on 31/3/2019, closing stock 10,000. So income and expenditure account, debit side opening stock plus purchase minus closing stock. Then balance sheet asset side closing stock 10,000. Okay. Then next sum number 15. How will the following appear in the final accounts of Vedaranyam Sports Club? Opening stock of bat and balls 3,000 opening stock. Then purchases of bat and balls during the year 17,000 opening stock plus purchases. Sale of old bat and balls credit side. Closing stock of bat and balls 4,000. So opening stock add purchases minus closing stock. இந்த morning debit side enter பண்ணிடும். Sale of old bat and balls income and expenditure account credit side. Then balance sheet asset side closing stock of bat and balls 4,000. Next one illustration 14. From the following details calculate the printing and stationery to be debited to income and expenditure account for the year ending 31st March 2018. First one sports materials பார்த்தோம் இல்லையா, next one printing and stationery, and also show how it will appear in the balance sheet as on 31st March 2018. Same procedures. First one amount paid for stationery during 2017 to 18. 17 to 18 ரப்ப இது வந்து current year rupees 1,500. Stock of stationery on 1st April 2017 opening stock 300 rupees. Stock of stationery on 31st March 2018 200 closing stock. So opening stock. Then next one amount paid for stationery கொடுத்திருக்காங்க. So amount வந்து 1,500 pay பண்ணி stationeryக்கு pay பண்ணிருக்கோம் அப்படின்றப்ப அது என்னது purchases. So opening stock plus purchases minus closing stock. Income and expenditure account debits to stationery consumed. Opening stock rupees 300, add purchases 1,500, then less closing stock 200 rupees. Okay. Solution. Income and expenditure account for the year ended 31st March 2018. Expenditure income. Expenditure side to stationery consumed. Opening stock 300 rupees, add purchases 1,500, total 1,800, then less closing stock 200 rupees, outer column 1,600. Then balance sheet, asset side, closing stock of stationery 200 rupees.
Sum number 16. Show how the following items appear in the income and expenditure account of Sirgali Singers Association. Stock of stationery on 1/4/2018. Opening stock 2600. Purchases of stationery during the year 6500. Stock of stationery on 31/3/2018 2200. Closing stock. So income and expenditure account debit side, 2 stationery consumed, opening stock rupees 2600, add purchases 6500, then less closing stock 2200, then balance sheet, asset side, closing stock of stationery 2200. Work out the sums. Then exercise number 13. How the following items appear in the final accounts of Thoothukudi Young Pioneers Association. There are 100 members in the association, each paying rupees 25 as annual subscription. By the end of the year, 10 members had not paid their subscription, but 4 members had paid for the next year in advance. ஒரு சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன். இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது, ஒரே ஒரு சம் புக் பேக் சம் மட்டும் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அந்த அசோசியேஷனில் வந்து மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க? 100 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 25 rupees. ஸோ 100 மெம்பர்ஸ் இன்ட்டு 25 rupees. அப்போ 1 இயருக்கு அவங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரணும்? 2500 rupees அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணுறாங்க. பாருங்கள், பை த எண்ட் ஆஃப் த இயர், அந்த எண்ட் ஆஃப் த இயரில் என்ன பண்ணுறாங்க, மொத்தம் 100 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அதில் 10 members had not paid their subscription. 10 members had not paid their subscription. ஸோ இது வந்து என்ன அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவுட்ஸ்டாண்டிங். நமக்கு வர வேண்டிய பணத்தை அவங்க கொடுக்கல. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் 100 into 25 வந்து டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன். தென் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோன்னா 10 members into 25 rupees. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வரும்? 250 rupees. Then next information, but 4 members had paid for the next year in advance. அந்த 100 மெம்பர்ஸில் 4 மெம்பர்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷனை இப்போவே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். How many members? 4 members into same 25 rupees, 100 rupees. ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் 100 into 25 2500. தென் அதில் எண்ட் ஆஃப் த இயரில் 10 members வந்து had not paid their subscription. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 10 into 25 250 rupees. நெக்ஸ்ட் ஒன் 4 members had paid for the next year in advance. 4 members கிட்ட வந்து நம்ம அட்வான்ஸாக வாங்கிக்கோம். received in advance 4 into 25 rupees 100. ஸோ 3 வேல்யூஸ் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம். கால்குலேஷன் ஓவர்ஸ். நெக்ஸ்ட் இது ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எங்கே அப்பியர் ஆகுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஹவு த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். நமக்கு 3 இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன், நெக்ஸ்ட் ஒன் அவுட்ஸ்டாண்டிங், தேர்ட் ஒன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். So nothing but total subscription, it will be appeared in income and expenditure account. Outstanding balance sheet, asset side. Received in advance, balance sheet, liability side. Okay. Solution. In the books of Thoothukudi Young Pioneers Association, income and expenditure account for the year ended. Expenditure, income side, by subscription 25 rupees into 100 members 2500. Then balance sheet, liability side, subscription received in advance 25 rupees into 4 members
100 rupees. Then asset side, outstanding subscription 25 rupees into 10 members, 250 rupees. That's all. Okay, thank you students.